Hi friends, welcome to my YouTube channel ESM Thammis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, அதாவது இன்னைக்கு 6 ஏப்ரல் 2024 மத்தியானம் கரெக்டா 12 to 3 மணி வரைக்கும் மதுரை ஹைகோர்ட் அந்த ஏரியால ஒரு மீட்டிங் நடந்தது. அது சின்ன மீட்டிங் தான். அதுல என்ன நடந்தது அதை பத்தின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு 6/4/2024 அன்னைக்கு மத்தியானம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் மதுரை ஹைகோர்ட் வளாகத்துக்குள்ளேயே ஒரு சின்ன மீட்டிங் நடந்தது. அந்த வீடியோ இமேஜ் நான் குரூப்ல போட்டிருப்பேன். இப்போ அந்த மீட்டிங்ல வந்து யார் யார் லீடர்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னா, முக்கியமா திருமால் அவர்கள், அதுக்கடுத்து பிஸ்டல் வினோத், அதுக்கடுத்து தேவராஜ், அதுக்கடுத்து லீடர்ஸ்ல வந்து முத்துச்செல்வம் அண்டு பிராங்க்லின் இவங்க வந்திருந்தாங்க. ஆனால் மீட்டிங்க்கு வரல, அவங்க எங்கேயோ வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி எனக்கு தெரியல எந்த ரீசனால அவங்க வெளியே போனாங்க, என்ன காரணம் அதெல்லாம் தெரியாது. இருந்தாங்க ஆனால் வெளியே போயிட்டாங்க அப்படின்னாங்க. இப்போ இந்த மீட்டிங்கில் யார் யார் பாதிக்கப்பட்டவங்க சைட்லேருந்து கலந்துக்கிட்டதுன்னா, நான், அதுக்கடுத்து பூமி சார், அதுக்கடுத்து காசிமாயன் சார், அதுக்கடுத்து தோப்பு சார், அதுக்கடுத்து இன்னொரு 2-3 லேடிஸ் அவங்க வந்திருந்தாங்க. பேர் எனக்கு தெரியல. இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. இப்போ நாங்கள் அங்கே மீட்டிங்கில் பேசினது என்ன அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நான் இதில் ஃபஸ்ட் டைம் இன்வால்வ் ஆயிருந்தேன். நான் வந்து நேரடியாக முத்துச்செல்வம் அவர்களை பார்க்கணும், அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவர் வந்து A2 குற்றவாளி அப்படிங்கிறதால அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போயிருந்தோம். ஆனால் அவர் வரல, அவரை பார்க்கல. மேபி எங்கே இருக்காரு எனக்கு தெரியாது. அந்த மீட்டிங்கில் முக்கியமாக அவர் லீடர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சார் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு 10 days மட்டும் எங்களுக்கு வெயிட் பண்ணுங்க, நாங்கள் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம், இன்னொரு 10 days மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த வெஞ்சர் கேபிட்டலுக்கான அந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். அதனால் ஒரு 10 days மட்டும் மக்களை வெயிட் பண்ண சொல்லுங்கள், இது கடைசியாக கிடைக்கிற வாய்ப்பு. அதனால் மேபி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் லீடர்ஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் உங்களை கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டிருந்தேன். ஏன்னா நான் நேரடியாக அது வரைக்கும் வந்ததில்லை. நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டிருந்தேன். என்ன சார் ஆச்சு, எது சார் ஆச்சு, என்ன காரணம், உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது, நீங்கள் ஏன் முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க, சரியா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நான் இருந்தது, நான் கேட்டேன். அதுக்கு அவங்க அந்த அளவுக்கு சரியாக ஒன்றும் பதிலளிக்கலை. ஏன்னா அவங்க எதுக்கெடுத்தாலும் முத்துச்செல்வம், நவீன் சாரை கேட்கணும் சார், அப்படி சார் இப்படி சார்ங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸ்ட்ராங்காக அந்த அளவுக்கு பதில் அளிக்கலை. அது எதனால நம்மளுக்கு தெரியல. ஏன்னா என் கூட பூமி சார் இருந்தாங்க. அவங்க சைடில் இருந்து அவங்களும் கேட்டிருந்தாங்க, சார் என்ன சார் பேமெண்ட் எப்போ தான் சார் போடுவீங்க, அதுக்கடுத்து வந்து இந்த இதில் காசு எங்கே சார் இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த மொத்த ப்ராப்ளத்தில் காசு யார்கிட்ட இருக்குது? ஏன்னா மிஸ்டர் நவீன் அவர்கள் MD அவங்க சொல்கிறாங்க லீடர்ஸ் கிட்ட இருக்குன்னு. இப்போ லீடர்ஸ் நேரடியாக சந்தி கேட்குறோம், மொத்த காசையும் நாங்கள் திரும்ப சம்பாதிச்சது ஃபுல்லாக ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டோம், மிச்சம் எங்ககிட்ட இருக்க கொஞ்சம் நஞ்சத்தையும் நாங்கள் எங்களுக்கு கீழே பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப நெருக்குனாங்க, அவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணிட்டோம், அதுக்கடுத்து கொஞ்சம் மூலம் மிச்சம் இருந்தது, அதையும் வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி அந்த வெஞ்சர் கேபிட்டலுக்கு அட்வான்ஸ் தொகை நாங்கள் போட்டுட்டோம். இப்போ வெஞ்சர் தொகை வந்தால் தான் அந்த காசுலேருந்து நம்ம எடுக்க முடியும், எங்ககிட்ட காசே இல்லை, நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, நான் அரசாகிறதுக்கு ரெடி, அந்த கண்டிஷனில் தான் லீடர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் இந்த கணக்கு வழக்கெல்லாம் யார் சார் பார்த்தது, இதை டிஜிட்டல் வடிவில் வெளியிட்டுருங்க, யார் எவ்வளோ வாங்கியிருக்கா, யார் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கா, சம்பாரிச்ச காசை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இதை ஒரு டிஜிட்டல், ஏன்னா அவங்க எல்லாம் பேப்பரில் எழுதி வச்சுக்க சொன்னாங்க. ஸோ இதை உட்காந்து கணக்கு பார்க்குற அளவுக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது. இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி மொத்த லீடர்ஸையும் கம்பைல் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி வைங்க, யார் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கா, யார் எவ்வளோ கொடுத்துருக்கா, இந்த கணக்கு வழக்கெல்லாம் எங்கே சார்? நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன், சார் பணம் எங்கே சார் போச்சு, பணம் எங்கே போச்சு, பணம் வந்து ஒன்றும் கரையாக அடிக்கலையே, யாரும் கடை வாங்கிட்டு போகலையே, பணம் எங்கே போச்சு, பணம் யாருக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா, பணம் வந்து இந்த UNIல போட்டவங்க மேக்ஸிமம் அவங்க 1 லட்ச ரூபா போட்டு 10 லட்சம் 5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சம்பாரிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்கக்கிட்ட ரொட்டேஷன் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் போட்டதால எங்களுக்கும் அது தெரியல, கம்பெனி ப்ராஃபிட்ல இருந்தால் கொடுக்குறாங்கன்னு நினச்சி விட்டுட்டோம். இப்போ அந்த சம்பாரிச்சவங்க திரும்ப FNP FAP ராயல்ட்டியில் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அவங்க மைனஸில் இருப்பாங்க. அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணலை, ஒரே பிளானோட அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு ID போட்டவங்களால போய் அந்த பணத்தை கேட்டு வாங்க முடியல, அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை வெளியே போயிடுச்சு, மிச்ச தொகை ஃபுல்லாக இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, இதோட உண்மைத்தன்மை என்ன நம்மளுக்கு தெரியாது. இதை முறையாக விசாரணை பண்ணால் தான் இது கரெக்டான அந்த ஃபிகர் நம்மளுக்கு தெரியும். நான் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், சார் உண்மையாக சொல்லுங்கள், மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க, நீங்கள் முன்னாடி வந்து வீடியோ எடுக்கவா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் வேணாம் சார் வேணாம், இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்துருங்க, ஒரு 10 days மட்டும் போடுங்க, நாங்கள் முன்னாடி வரோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க.
நானும் பூமி சாரும் அப்புறம் கேட்டுட்டு சரி விடுங்க சார், நம்ம இதில் வந்து கப்பல் பண்ணி யாரையும் சீக்கிரட்டாக வீடியோ எடுத்து ஒன்றும் ஆகப்படல, மக்களுக்கு என்ன நடந்தது எது நடந்தது அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம். இதுதான் நடந்தது. இதை தவிர ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கலை. நாங்கள் ஒரு 3 மணி நேரம் பேசின அளவுக்கு அவங்களும் பேசினாங்க, நானும் பேசினேன், எல்லாரும் பேசணும். சார் உண்மையை வந்து மக்கள் சைடில் சொல்லுங்கள், மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. பணம் எங்கே தான் போச்சு, பணம் யார்கிட்ட தான் இருக்கு, முத்துச்செல்வன் கிட்ட இருக்கா சொல்லுங்க, பிராங்க்லின் கிட்ட இருக்கா சொல்லுங்க, இல்லை மிஸ்டர் நவீன் எம்டி கிட்ட இருக்கா சொல்லுங்க. பணம் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதில் ரொம்ப பேர் நடுவில் உள்ள வந்துக்கிட்டு கேமும் விளையாடிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லி அவங்க வந்து ஓரளவு போயிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிற உண்மை நம்மளுக்கு தெரியல. மேபி சக்ஸஸ் ஆகலாம், இல்லை ஃபெயிலியர் ஆகலாம். அதோட லாஜிக் தன்மை என்ன, அது எந்த அளவுக்கு கேஸ் கொடுத்து கேஸை பற்றி என்ன லீகல் ப்ரொசீடிங் வருது, அவர் நவீன் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கணக்கு வழக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. கணக்கு வழக்கெல்லாம் ஒரு பென்ட்ரைவ்லையும் ஒரு ஹார்ட் டிஸ்க்லையும் ஏதோ சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. அதுக்கான காரணமும் நம்மளுக்கு தெரில. நானும் போய் கேட்டேன், சார் உங்கள்கிட்ட ஏதாவது வாட்ஸ்அப் பிடிஎஃப் இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க, இல்லை வேறு ஏதாவது உங்கள்கிட்ட லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம். அதுக்கும் அந்த அளவுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. சரியா? இதுதான் அந்த இடத்துல நடந்தது. பூமி சார் அவர் சைட்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அப்புறம் தோப்பு சாரு கேட்டாரு. அப்புறம் இன்னும் 2-3 பேர் வந்தாங்க. காசிமாயன் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு. அவங்களும் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சி ஒன்றும் ஆக போறதில்ல. சொல்யூஷன் என்ன, அதுதான் நான் ஃபைனலாக கேட்டது. சார் இதுக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதால, இல்லை நாங்கள் உங்கள் மேலே குற்றம் சுமத்துறது, நீங்கள் எங்கள் மேலே குற்றம் சுமத்துறது, மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதே தெரியல. அவங்க ஒரு குருட்டு நம்பிக்கை வச்சுருக்காங்க. மாணிக்க சார் எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாரு, பூமி சார் எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாரு, செல்வம் சார் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு அவங்க ஒரு குருட்டு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையின் பேர் தான் சார் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்களை நான் கிளியராக சொல்லிடுறேன். இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கட்டும். அவர் ஒரு சைடு குமரேசன் சார் எம்டி, நான் அவர் செந்தில் சார், அந்த டீம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் செல்வம் சார், நரேஷ் சார், பூமி சார், இவங்க ஒரு சைடு பண்ணுறதா பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எல்லாரும் இஓடபிள்யூ போய் முடிஞ்ச அளவுக்கு புகாரை அழிங்க. புகார் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். நான் மீண்டும் 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 சொல்கிறேன், புகார் கொடுங்க. புகார் கொடுக்கறதுக்கு யாரை நீங்கள் வந்து புரோக்கராக கூப்பிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. டாக்குமெண்ட் சொல்லியாச்சு, இன்னும் புகார் கொடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. செந்தில் சார் சொல்லிட்டாரு, என்ன பண்ணுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் அங்கே இஓடபிள்யூல இருக்கிற அந்த இன்சார்ஜ் ஆஃபீஸர் அவர்கிட்ட பேசிட்டு, அங்கே இருக்க எஸ்ஐசார் நம்பர் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசிட்டு எப்போ புகார் வருது என்ன ஏதுன்னு டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கரெக்டான நேரத்தில் போய் உங்களோட புகாரை சீக்கிரமாக பதிவு பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வரைக்கும் ஒரு நெருக்கி ஒரு 120 130 கேஸ் கூட இன்னும் பதிவு ஆகலை. ஒரு 150 கேஸ்லேருந்து 200 கேஸ் ஆனால் மட்டும்தான் சார்ஜ் ஷீட் சீக்கிரமாக ஃபைல் பண்ண முடியும். ஒன்ஸ் சார்ஜ் ஷீட் மட்டும் ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேமே வேற மாதிரி போயிடும். ஏன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆனதுக்கப்புறம் A2வும் A1ம் அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்ட அந்த சார்ஜ் ஷீட்டில் எத்தனை கோடி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம அவங்களுக்கு திரும்ப பெயில் கிடைக்கவே கிடைக்காது. இதை நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க சார்ஜ் ஷீட் போடுறதுல டிலே பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இல்லை வேற எந்த ரீசனாக நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போடணும். பாதிக்கப்பட்ட மக்கள் டெய்லி ஒரு 5 பேர் 10 பேர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போய் புகார் கொடுக்கணும். கண்டிப்பாக புகார் கொடுக்குற இடத்துல ஒரு தொய்வு இருக்குது. அந்த தொய்வுக்காக நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இஓடபிள்யூலையும் மேன் பவர் கம்மியாக இருக்குது. அதனால் எங்களால் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 பேர் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீடாக போடணும். ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 20 பேராவது எடுக்கணும். எடுத்து வேகமாக புகார் கொடுக்க வைக்கணும். இப்போ புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் சம்மந்தப்பட்ட லீடர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்க யார் கூடலாம் பழகிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னா அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணுங்க அந்த புகாரில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் இருக்கேன் மாணிக்கம், நான் ஒரு லீடர், நான் ஒரு 50 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னா அந்த 50 கோடி நான் முட்டாள் கிடையாது என் பேர்லேயே சொத்து வாங்குறதுக்கு, இல்லை என் ஒய்ஃப் பேரில் வாங்குறதுக்கு. நான் என்ன பண்ணுவேன், பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்த வீட்டுக்காரங்க, மாமா, மச்சினிச்சி, இந்த மாதிரி என்னோட குடும்ப சொந்தங்கள் ப்ளஸ் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பிளட் ரிலேஷன் இல்லாமல் வேற ஒரு நண்பர், ஒரு 2 தெரு ஒரு நண்பர் இருப்பார், எனக்கு எப்பயாவது பார்த்து பேசுவார். அவர்கிட்ட ஒரு 5 கோடியோ 10 கோடியோ ஒழிச்சு வச்சிருப்பேன். ஏன்னா இவங்க நல்லா தெரியும் இவங்க சொத்து மாட்டோம் அப்படின்னு, அதனால இந்த மாதிரி அவங்க ஒழிச்சு வச்சிருப்பாங்க. இது உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா பாதிக்கப்பட்ட லீடர்ஸோட ஊர்க்காரவங்க இல்லை பக்கத்து வீடு எய்த்த வீடு கண்டிப்பாக யாராவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட் கிடைச்சா கூட நீங்கள் கொடுக்குற புகார்லாம் அந்த ஹிண்ட்டையும் சேர்த்து பதிவு பண்ணிடுங்க.
அவங்களோட சொத்தோட விவரங்கள் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த சொத்தையும் சேர்த்து இந்த EOW கேஸ்ல அட்டாச் பண்ணிடுவாங்க. அதுவும் சந்தேகப்படுகிற சொத்து அப்படின்னு அட்டாச் பண்ணிடுவாங்க. அப்படி அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா அந்த சொத்தை விற்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சொத்துக்காரவங்க பை சான்ஸ் நேர்மையா சம்பாரிச்சு அந்த டியூரேஷனுக்குள்ள அவங்க கிட்ட சம்பாரிச்சிருந்தாங்கன்னா அவங்க அவங்களோட கணக்க வழக்க கொடுத்து கோர்ட்ல இருந்து அந்த ரிலீசிங் ஆர்டர் வாங்கி அந்த சொத்தை என்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி அவங்களால கொடுக்க முடியலன்னா அது இந்த லீடர்ஸ் கொடுத்த பணத்தினாலதான் வாங்கப்பட்டது அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிரும். அப்புறம் அந்த சொத்தை கேப்சர் பண்ணி வித்து உங்களுக்கு திரும்ப பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால முடிஞ்ச அளவுக்கு லீடர்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் அவர்கள் கூட இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் இந்த டைம் டியூரேஷனுக்குள்ள யார் யாரெல்லாம் சொத்து வாங்கியிருக்காங்க, இடம் வாங்கியிருக்காங்க, இல்ல வேற ஏதாவது நகை வாங்கியிருக்காங்க, இல்ல பெரிய ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது அசையும் சொத்து அசையாம சொத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது சந்தேகப்படிபடி இருந்துச்சு அப்படின்னா நீங்க பொருளாதார குற்றப்பிரிவுல உங்களோட புகார் கொடுக்கும்போது அதை பத்தின முழு பதிவையும் முழு பொறுப்பையும் கண்டிப்பா கொடுங்க. அதுல EOW ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியும், இது அவங்களுக்கு முத கேஸ் கிடையாது, இந்த மாதிரி 100 கேஸ் பார்த்திருக்காங்க. அதனால அந்த சொத்தை அவங்க எப்படி அவங்க டேக் ஓவர் பண்ணி எடுத்துட்டு வரணும் அவங்களுக்கு தெரியும். இதை நான் சொல்றேன், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு ஒரே வாய்ப்பு, ஈரோடு EOW போய் புகார் கொடுத்து கேஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. யார் முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்களோ அவங்களோட பேர் எல்லாத்தையும் போட்டு முதல்ல அவங்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகும். அவங்களுக்கு வேகமா ப்ராசஸ் நடக்கும். இப்போ கடைசியா பதிவு பண்ணாங்க அப்படின்னா அந்த நடக்கக்கூடிய ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாகும். அதனால சீக்கிரமா பதிவு பண்ணுங்க. நீங்க ஏமாந்தது உண்மை, உங்களுக்கு வேற யாரும் பணம் வாங்கி தர போறது இல்லை. அப்படி பை சான்ஸ் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க கேஸ் வாபஸ் வாங்குறத பத்தி அப்ப யோசிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு, EOW போய் புகார் கொடுத்து புகாரோட நம்பரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த சிடின்னு சொல்லுவாங்க, அந்த சிடியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒண்ணுதான் உங்களுக்கு. எப்ப கேஸ் கோர்ட்டுக்கு வருதோ, லீடர்ஸ்லாம் அரெஸ்ட் ஆகி உள்ள வராங்களோ, பெயிலுக்கோ இல்ல மற்ற எதுக்கோ வராங்களோ, அப்ப உங்களுக்கு தெரியும் இதோட பவர் என்ன அப்படின்னு. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். மிஸ்டர் நவீன் எம்டி அவர் கேஸ் பெயில்ல வராதுக்கு முன்னாடி அவங்க லாயர் என்ன சொன்னாங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட், அதாவது அந்த முதல்ல இனிஷியல் போட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க 34 கோடி 35 கோடி தான். அந்த இதுல ஆன்லைன் பேமெண்ட் யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு நாங்க பேமெண்ட் ரெடி அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் நவீன் எம்டியோட லாயர்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆஃப்லைன் பேமெண்ட் எங்களுக்கு தெரியாது, கேஷ் பேமெண்ட் எங்களுக்கு தெரியாது, கம்பெனி அக்கௌண்ட்ல எத்தனை பேர் காசு போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க பேமெண்ட் பண்ண ரெடி அப்படிங்கிற மாதிரி நவீன் அவங்களோட லாயர் அப்ப கேஸ்ல சொன்னாங்க பெயில் வரதுக்கு முன்னாடி. அதுக்கடுத்து ஸ்ட்ரென்த் கூடிக்கிட்டே போக 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 அவங்க அதை பத்தி மிஸ்டர் நவீன் 60 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. அவங்க வெளியே வந்துட்டாங்க. இப்பவும் அவங்களுக்கு மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாம தான் இருக்காங்க. பிளஸ் இவ்வளவு நாள் நடந்தும் அந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா நடந்திருந்தா, இன்னும் வேகமா ஆக்ஷன் நடந்திருந்தா பாதிக்கப்பட்ட நபர்கள் A2 A3 இந்த மாதிரி நிறைய குற்றவாளிகள் அரெஸ்ட் ஆயிருக்கலாம். குற்றவாளிகள் அரெஸ்ட் ஆனா அவங்க பெயில் வர்றதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாரும் மூவ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு காம்ப்ரமைஸ், அப்போ ஒரு டீலிங், அப்போ ஒரு பேச்சுவார்த்தை ஏதாவது வருவாங்க. எது நடந்தாலும் கோர்ட் டைரக்ஷன்ல சட்டப்படி முறைப்படி ப்ராப்பரா அது நடக்கணும். இப்போ ஒரு ரூம்லயோ ஒரு மீட்டிங்லயோ உட்காந்து யாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கேஸ் கோர்ட்ல இருக்குங்கிறதால மரியாதைக்குரிய நீதிபதி முன்னாடி தான், நீதிபதி டைரக்ஷன்ல தான் இது செட்டில்மெண்ட் ப்ராசஸ் நடக்க முடியும். நம்ம ஏன் இதுக்கு முன்னாடி செய்யறோம்னா ஒரு உண்மை தகவல், ஒரு உண்மையை வெளியே கொண்டு வாங்க, வேற ஏதாவது செஞ்சு மக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த முறையை தேடி சீக்கிரமா போங்க. இப்ப கோர்ட் விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளே ஒரு டீலிங் பேசி நம்மளே ஒரு கணக்கு வழக்கு செட்டில்மெண்ட் பார்த்து எல்லாம் பார்த்து வச்சுட்டோம்னா கோர்ட்டுக்கு வேலை மிச்சம், கொஞ்சம் ப்ராசஸ் சீக்கிரமா நடக்கும். ஏன்னா இந்த TNPD ஆக்ட் முதலையா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஆக்ட்ல நிறைய சேஞ்ச்மெண்ட் வந்துருச்சு, ஹைகோர்ட் டைரக்ஷன் வந்துருச்சு. அதனால இந்த ஆக்டை சீக்கிரமா பண்ணி, உங்களுக்கு தெரியும் நிறைய நியூஸ் பேப்பர் நம்ம குரூப்லயும் போட்டிருந்தோம், ஒரு 1.5 year 2 yearsக்கு இந்த கேஸை முடிங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் டைரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனா பழைய ஈமுகோலி கேஸ் மாதிரி நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க புகார் கொடுத்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த TNPD ஆக்ட் சேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட் டைரக்ஷனோட நிறைய ஜட்மெண்ட் இருக்கு. அதை வச்சு கொஞ்சம் வேகமா கேஸ் ப்ராசஸ் பண்ணி சம்பந்தப்பட்டவங்களை சீஸ் பண்ண பொருள், சந்தேகப்படுற அந்த இதெல்லாம் எடுத்து மக்களுக்கு பணமா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது ஒண்ணுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. மற்றபடி லீடர்ஸ் கொடுத்துருவாங்க, மிஸ்டர் நவீன் எம்டி கொடுத்துருவாங்க, வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா புகார் கொடுக்காம இருங்க. அப்படி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் இப்ப கிரவுண்ட்ல இறங்கி விசாரிச்ச அளவுக்கு
வேற எந்தவித வாய்ப்பும் இல்லைங்கிறது தான் உண்மை, சத்தியம். நான் சொல்றத சொல்லிட்டேன். நீங்க போய் சட்டப்படி புகார் கொடுக்கறத கொடுங்க. உங்க அக்கௌண்ட்ல காசு வந்துருச்சா நீங்க புகாரை வாபஸ் வாங்கிக்கோங்க. உங்க அக்கௌண்ட்ல காசு வரலையா எந்த புகாரையும் வாபஸ் வாங்காதீங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. திரும்ப திரும்ப சொல்றேன். இனிமேல் நான் உங்களை போய் கேஸ் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு நான் சொல்ல போறது இல்ல. கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டினா விடுங்க. சரியா? எனக்கு திரும்ப கால் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க. சார் நான் என்ன சார் செய்ய, நான் என்ன சார் செய்யணும். நான் ஒவ்வொரு தடவும் சொல்றேன், அதை நீங்க செய்யவே மாட்டேன்றீங்க. சரியா? முதல்ல நம்புங்க, யாரையாவது நம்புங்க, காவல்துறையை நம்புங்க. உங்களுக்காக தான் அவங்க ராத்திரி பகலா வேலை பார்க்குறாங்க. ஆனா நம்மளுக்குள்ள என்ன இருக்கு, காவல்துறை தப்பானவங்க, காசு வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்க அப்படின்னாங்க. நீங்க புகார் கொடுக்க போறீங்க. அந்த புகார் வாங்குறதுக்கு கொஞ்சம் இழுபறி இருக்கும். எப்படியாவது ஒரு நாள் 2 நாள் அலைஞ்சாவது அந்த புகாரை மட்டும் பதிஞ்சிருங்க. ஜஸ்ட் புகாரை பதிஞ்சு வச்சிங்கனாலே உங்களுக்கு காசு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த கேஸை பொறுத்தளவு என்னைக்குமே முதலாளிக்கு சாதகமா தீர்ப்பு வரவே வராது. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. முதலாளிக்கு சாதகமா தீர்ப்பு வரவே வராது. என்னைக்குமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாதகமாக தான் இந்த மாதிரி டிஎன்பிடி ஆக்ட் கேஸ்ல முதலாளி நல்லவங்க தீர்ப்பு எதுவும் கொலை குற்றமோ திருட்டு குற்றமோ கிடையாது. ஏமாத்த சீட்டிங் நடந்திருக்கிறது உண்மைன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த உண்மைக்கு மக்கள் சைடில் தான் தீர்ப்பு வரும். அதனால நீங்க கண்டிப்பா உங்க சைடில் தான் தீர்ப்பு வரும். அதனால போய் பொருளாதார குற்றப்பிரிவில் போய் சீக்கிரமா புகார் கொடுங்க. கொடுத்து ஒரு காப்பி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் எப்படி நடக்குது, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது. லென்த்தியா சொல்லிட்டேன். இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல இதுதான் மீட்டிங். சரியா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். தயவு செஞ்சு போய் சீக்கிரமா புகார் கொடுங்க. சரி? ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கேஸை கொஞ்சம் ஸ்பீட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஆக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் வரதை பார்த்து தான் நான் அடுத்து என்ன மாதிரி பண்ண முடியும். எலெக்ஷன் வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் கவனத்திலையும் அதிகாரிகள் கவனத்திலையும் நம்ம கேஸ் வரணும்னா வேற என்ன பண்றது, உங்களோட கருத்துக்களையும் உங்களோட ஐடியாக்களையும் தெரிவிங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் நாங்க பண்றேன். மக்கள் மெஜாரிட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ப்ரோக்ராம் 12ஆம் தேதியோ 13ஆம் தேதி வச்சுக்குவோம். ஏன்னா எலெக்ஷனுக்கு 4 நாள் 5 நாளுக்கு முன்னாடி வச்சாதான் இது ஒரு பேசும் பொருளாகும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இது ஒரு விஷயம் வெளியே வரும். இவ்வளவு நாள் ஆகியும் பாதிக்கப்பட்டவங்க மேல எந்தவித நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கிடைக்கும் இந்த கேஸ்க்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.